மொஹிதீன் அப்படிங்கிறவங்க கடைநல்லூர்ல இருந்து கேட்கிறாங்க. குர்ஆனில் பல இடங்களில் ஆண் பிள்ளைகளை பற்றி உயர்த்தி கூறும் வசனங்கள் நிறைய உள்ளன. ஒவ்வொரு பெற்றோரும் ஆண் குழந்தைகள் வேண்டும் என்றே நினைக்கிறார்கள், பெண் பிள்ளைகளை விரும்புவதில்லை, இதை பற்றி விளக்கவும் அப்படின்ட்டு அந்த வசனங்களை கொஞ்சம் போட்டிருக்கிறாங்க. உதாரணமா 17:40 உங்கள் இறைவன் உங்களுக்கு ஆண் குழந்தைகளை வழங்கிவிட்டு தனக்கு வானவர்களை புதல்வியராக ஆக்கி கொண்டானா, பயங்கரமான கூற்றையே நீங்கள் கூறுகிறீர்கள். ஒன்று. அடுத்து 37:149 உமது இறைவனுக்கு பெண் குழந்தைகள், இவர்களுக்கு ஆண் குழந்தைகளா என்று இவர்களும் கேட்பீராக, அவனுக்கு பெண் குழந்தைகளும் உங்களுக்கு ஆண் குழந்தைகளுமா? இந்த வசனங்கள் அல்லாஹுவும் ஆண் பிள்ளைகளை விரும்புவது போலத்தானே உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இல்லை, அப்படி அந்த பொருளில் இது சொல்லப்படலை. அல்லாவுக்கு பிள்ளைகளே அல்லாவுக்கு இல்லை, பிள்ளைகள் அல்லாஹ் விரும்பவும் போறதில்லை, பிள்ளைகள் இல்லாமல் இருப்பதுதான் அல்லாவுடைய இலக்கணத்திற்கு உயர்வானது. எனவே அந்த அர்த்தத்தில் அல்லாஹ் பயன்படுத்தவே இல்லை. அல்லாஹ் எப்படி சொல்றான், நீ உனக்கு ஒரு செட்டப்பை வச்சுக்கிட்ட, ஆம்பளை புள்ளனா ஒசத்தி, பொம்பளை புள்ளனா மட்டம்னு வச்சுக்கிட்டிய, நீ ஏதோ மட்டம்னு வச்சிருக்கிறிய, மட்டத்தை அல்லாவின் பக்கம் மட்டும் தள்ளி விடுற, மட்டம்னு உன்னை வச்சுக்கிட்டா உனக்கே மட்டம்னா படைச்சவனுக்கு மட்டத்தை எப்படிதான் நீ கொடுப்ப, படைச்சவனுக்கு நீ உயர்ந்ததெல்லாம் கொடுக்கணும் என்ற கருத்துப்படவும், படைச்சவனுக்கு ஒண்ணுமே நீ பெண் மக்கள் ஒண்ணு கொடுக்குறிய, அவனுக்கு ஒண்ணுமே இல்லையே, இல்லாத ஒருத்தனுக்கு நீ எதுக்கு பெண் மக்கள் கற்பனை பண்ற என்ற கேள்வியும், நீ மட்டம்னு சொன்ன பிறகு மட்டத்தை அல்லாவின் பக்கம் தள்ளி விடுறிய, அது மட்டும் நியாயமா? நீ ரெண்டுமே சமம்னு சொன்னா கூட சரின்னு ஏத்துக்கலாம். ஒன்றை விட ஒண்ணு மட்டம்னு நீ சொல்லிட்டு அதுக்கு பிறகு அந்த மட்டத்தை போய் படைச்சவனுக்கு கொடுக்கறதுங்கிறது அநியாயம் இல்லையா என்று அவர்களை நோக்கி ஒரு கேள்வி எழுப்பவும் அவங்க நியாயமற்றவர்களாக இருக்கிறாங்க. அவன் அல்லாவுக்கு பிள்ளை கற்பனை பண்ணினா கூட அந்த கற்பனையில ஒரு நீதியோ நேர்மையோ நியாயமோ இல்லை என்பதை கேள்வியாக வைக்கிறதுக்கும் தான் அல்லாஹ் இந்த வசனங்களை இப்படி குறிப்பிடுறான். அல்லாஹ்வுடைய பார்வையில் ஆண் பிள்ளை பெண் பிள்ளை என்ற வித்தியாசம் இல்லை, அது உயர்வுதார்வும் இல்லை, மக்கள் இப்படி விரும்புகிறார்கள் என்ற கருத்தை தான் குர்ஆன் திரும்ப திரும்ப பதிவு செய்து கொண்டே இருக்கிறது. மக்களிடத்துல மனிதர்களிடத்துல அப்படியான ஒரு உணர்வு இருக்கிறது, அதுதான் அல்லாஹ் சொல்ல வர விஷயம். ஏன்னு கேட்டா, பெண் மக்களுக்கு சிறப்பு இருக்கிறது என்பது ஆண்களுக்காவது நீங்க இந்த மாதிரியான மக்களுடைய வார்த்தைகளை பத்தி அல்லாஹ் எடுத்து சொல்றதை வச்சுதான் சொல்ல முடியும். பெண் மக்களுடைய சிறப்புகளை அல்லாவே நேரடியாக அல்லாஹ்வுடைய வார்த்தையிலே சொல்றான். வைதா புஷ்ரா அஹதுஹும் பில் உன்சா, அவர்களில் ஒருவருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று நற்செய்தி சொல்லப்பட்டால், நல்ல செய்தி எது பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கின்றது நல்ல செய்தி சொல்லப்பட்டால், அவன் என்ன பண்ணிடுறான், அல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தம் வஹுவ கலீம், அது ஏதோ கவலையால் துக்கப்பட்ட முகமெல்லாம் கருத்து போகிறது, மக்களை விட்டு ஒதுங்கி வாழ ஆரம்பிச்சிடறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ்வுடைய வார்த்தையில என்ன வருது, சிறப்புன்னு வருது. அல்லாஹ் சிறப்பாக கருதுறான், நீ சிறப்பு இல்லைன்னு கருதுறியே, நீ அதை கெட்டதா நீ நினைக்கிறிய. அப்ப சிறப்பு என்று சொல்லப்படுகிற வார்த்தை எதற்கு வருதுன்னு கேட்டா, பெண் மக்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளிலே வருகிறது. அதனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் ஆண் மக்கள் பெண் மக்கள் என்கிற வேறுபாடு அப்படியெல்லாம் இல்லை. மனிதர்களின் பாஷைகளில் இருந்து பேசுகிற காரணத்தினால் புரிந்து கொள்வதற்காக இந்த தொனியில் இந்த கோணத்தில் அல்லாஹ் கேள்வியை முன்வைக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.